எல்லாம் வல்ல மாதொரு பாகனாக விளங்கக்கூடிய வேதநாயகி உடனுரை நஞ்சுண்டேச பெருமானுடைய அருட்கருணையினாலே இன்றைய தினம் 65வது வாரம் சோமவார வழிபாடு இறைவனுடைய திருவருளினாலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சோமவார வழிபாட்டிலே திருவாசக தொடர் விண்ணப்பமாக இன்றைய தினம் 15வது திருப்பதிகமாக விளங்கக்கூடிய திருத்தோள் நோக்கம் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. நம்முடைய 12 திருமுறைகளிலே அமைக்கப்பட்ட இந்த அற்புதமான 8ஆம் திருமுறை குரு எழுந்தருளி இந்த ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு பகுதியாக விளங்குகிறது. இந்த 8ஆம் திருமுறை சிவஞான போதம் 12 சூத்திரங்களிலே 8ஆம் சூத்திரமாக இருப்பது குருவின் ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு பகுதி. ஐம்புல வேடரில் அயர்ந்து வளர்ந்தனை தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கழல் செல்லுமே என்று சிவஞான போதத்தினுடைய 8ஆம் சூத்திரம் நமக்கு அருள் செய்யப்பட்ட மெய்கண்ட தேவநாயனார் அந்த வரிசையிலே சாத்திர நூலின் வரிசையிலே தோத்திர நூலாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்ற இந்த 8ஆம் திருமுறை திருவாசகமாகும். இந்த திருவாசகத்தினை ஒவ்வொரு வரியும் குரு உபதேசமாக நாம் எடுத்துக்கொண்டு உணர்ந்து உணர்ந்து பாடினோம் என்று சொன்னால் இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த தொடர்பு, அந்த சம்பந்தம் அத்வீத சம்பந்தமானது நமக்கு விரைவில் புலப்படும்படியாக இந்த திருவாசகம் நமக்கு அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட திருவாசகத்தினை இப்பொழுது நாம் விண்ணப்பம் செய்து குருவனுடைய உபதேச மந்திரத்தை நாம் பெற்று உய்வோமாக. மோகம்